அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வழித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் ஓதுவீராக. நபியே, படைத்த இறைவனின் திருப்பெயர் கொண்டு உறைந்த இரத்தக் கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். ஓதுவீராக. மேலும் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனில் அவனை எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என வானவர் சொல்லிக் கொடுக்க அன்னலார் ஓதினார்கள். ஓதிய வசனங்கள் அப்படியே உள்ளத்தில் பதிந்து விட்டன. பின் வானவர் சென்று விட்டார். வானவர் சென்ற பிறகு என்னோடு பேசிக் கொண்டிருந்தவர் யார், எனக்கு ஓதி கொடுத்தது யார் என அன்னலார் யோசித்தார்கள். அன்னலாரை அச்சம் சூழ்ந்தது. இதயம் வெடித்து விடும் போல் இருந்தது. குகையை சுற்றிலும் பார்த்தார்கள். வந்து சென்றவர் யாராக இருக்கும் என யோசித்தார்கள். சிந்தித்த அன்னலாருக்கு வந்தவர் யாரென தெரியவில்லை. குகையை விட்டு வேகமாக வெளியில் வந்து குன்றுகளை தாண்டி கொண்டிருந்தார்கள். உடல் நடுக்கம் குறைந்த பாடில்லை. தொடக்கத்தில் தோன்றிய கனவுகள் முழுக்க முழுக்க நனவாகிக் கொண்டே வந்தன. பல புதிய விஷயங்கள் புலப்படத் தொடங்கின. அன்னலார் எதை தேடிக் கொண்டிருந்தார்களோ அது கண்முன் தெரிய தொடங்கியது. என்றாலும் ஹிரா குகையில் வந்து ஓதி கொடுத்தவர் யாரென்ற கேள்வி உள்ளத்தில் சுழன்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் திடீரென ஒரு குரல் முஹம்மதே என கேட்டது. அன்னலார் நிமிர்ந்து பார்த்தார்கள். அன்று வந்த அதே வானவர் மனித உருவில் நின்று கொண்டிருந்தார். அவர் உரத்த குரலில், முஹம்மதே, நீங்கள் அல்லாஹுவின் தூதர் ஆவீர். நான் அல்லாஹுவின் செய்தியை கொண்டு வரும் ஜிப்ரீல் எனும் வானவர் என்றார். இதை கேட்ட அன்னலாருக்கு பயம் அதிகமாகியது. அச்சத்தில் மெய் சிலிர்த்தது. கால்கள் தடுமாறின. இங்கும் அங்கும் பார்த்தார்கள். எங்கு பார்த்தாலும் வானவரின் உருவமே தெரிந்தது. முன்னேறி செல்வதா அல்லது பின்னோக்கி போவதா என அன்னலாருக்கு புலப்படவில்லை. பார்வையை தாழ்த்தினாலும் உயர்த்தினாலும் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த வானவர் தான் காணப்பட்டார். நீண்ட நேரம், மிக நீண்ட நேரம் அன்னலார் தொடர்ந்து நடுக்கத்துடன் வானவரை கண்ட வண்ணம் நின்றார்கள். கதிஜா அலி அவர்களோ அன்னலாரை காணாது அவர்களை தேடி குகைக்கு ஆள் அனுப்பினார். அங்கு அவர்கள் காணப்படாததால் உறவினர் இல்லங்களுக்கு ஆள் அனுப்பினார். அங்கும் இல்லாததால் பல்வேறு இடங்களில் தேடச் செய்தார். அன்னலாரோ வானவர் சென்ற பிறகு வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த பின்பும் அவர்களின் நடுக்கம் நிற்கவில்லை. வேர்வையால் குளித்தது போலிருந்த அன்னலார், என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என கதிஜா அலியிடம் சொன்னார்கள். கதிஜா அலி அன்னலாரை போர்வையால் போர்த்தினார்கள். மிக பயத்தோடு காணப்பட்ட அன்னலாருக்கு என்ன நேர்ந்தது? உடல் நடுக்கம் எதனால் வந்தது? என்னதான் ஆபத்து வந்தது? குளிர் காய்ச்சலால் தான் இந்நிலையா என எண்ணிய கதிஜா அலி அவர்களுக்கு சிறிது நேரத்தில் அன்னலாரின் நடுக்கம் குறைந்ததைக் கண்டு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. நீங்கள் எங்கு போயிருந்தீர்கள்? குகைக்கு ஆள் அனுப்பினேன். அங்கு நீங்கள் இல்லையாமே, எங்கே போயிருந்தீர்கள் என கதிஜா அலி அன்னலாரிடம் கேட்டார்கள். அன்னலார் மிகவும் பலவீனமாக காணப்பட்டார்கள். மலையே அன்னலாரின் மீது விழுந்து விட்டது போல் தோன்றியது. பேசக்கூட தெம்பில்லை. பிறகு ஒருவாறு தம்மை நிலைப்படுத்தி கொண்டு நடந்த ஒவ்வொன்றையும் விளக்கமாக கதிஜா அலியிடம் அன்னலார் கூறினார்கள். என்னை பற்றி எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு என்ன நேரிட்டது என்பதை பற்றி எனக்கே சொல்ல தெரியவில்லை என கூறினார்கள். அனுபவமும் அறிவு முதிர்ச்சியும் கொண்ட கதிஜா அலி அவர்கள் அன்னலார் மொழிந்ததை கேட்டு பயப்படவில்லை. அன்னலாரை பார்த்து புன்னகைத்த கதிஜா அலி அவர்கள் முழு நிறைவுடன் ஆறுதல் மொழி உரைத்தார்கள். அன்பானவரே, கலக்கத்தை விட்டு மகிழ்ச்சியோடு செயல்படுங்கள். இப்போது செய்வதே தொடர்ந்து செய்யுங்கள். எவனுடைய கையில் கதிஜாவின் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக இம்மனித சமுதாயத்துக்கு நீங்கள் நபியாக வரவில்லை எனில் வேறு எவர் வருவார்கள்? உண்மையே பேசுகிறீர்கள். எல்லோரிடமும் இரக்கம் காட்டுகிறீர்கள். உறவினர்களை ஆதரிக்கிறீர்கள். அமானிதங்களை பேணி ஒப்படைக்கிறீர்கள். ஆதரவற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவுகிறீர்கள். சத்திய பணி ஆற்றுகிறீர்கள். இத்தகைய பண்பாளரான உங்களை அல்லாஹ் எப்படி வீணாக்குவான் என கதிஜா அலி அவர்கள் கூறினார்கள். அன்பு துணைவியின் ஆறுதல் மொழிகள் அன்னலாரின் கலக்கத்தையும் மன உளைச்சலையும் நீக்கியது. ஆறுதல் கூறியதற்காக மன மகிழ்ச்சியோடு கதிஜா அலிக்கு அன்னலார் நன்றி கூறினார்கள். பிறகு நிம்மதியோடு உறங்கத் தொடங்கினார்கள். அன்னலார் உறங்கிய பிறகு கதிஜா அலி அவர்கள் அன்னலார் மொழிந்ததை பற்றி சிந்தித்தார்கள். பெரும் மகிழ்ச்சி அடைந்த அன்னையார் சிறிது அச்சமும் கொண்டார்கள். நிகரற்ற அர்ப்பணிப்பு பணியை மேற்கொள்ளவிருக்கும் அன்னலார் ஒளிந்ததை பற்றி தன் சிறிய தந்தையின் மகன் வராக்கா பின் நௌபலிடம் சென்று கேட்கலாம் என கதிஜா அலி புறப்பட்டார்கள்.
நௌபலுடைய மகன் வராக்கா சிறந்த அறிவாளி, பல மதங்களை பற்றியும் ஆராய்ந்து அறிந்தவர். யூத மதத்தை முதலில் தழுவிய வராக்கா பிறகு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றிருந்தார். மிக ஆழமாக இந்தியை கற்ற அவர் அதை அரபி மொழியில் மொழிபெயர்த்திருந்தார். பராக்காவிடம் வந்த ஹதிஜா ரெலி அன்னலாருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை விளக்கமாக சொன்னார். அதை கேட்டு தூய்மையானது தூய்மையானது என்று மொழிந்தவராக எவன் பிடியில் வரக்காவின் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீ கூறுவது உண்மையாயின் மூசாவிடம் வந்து மறைவான விஷயங்களை பற்றி கூறிய வானவர்தான் முகம்மதிடமும் வந்திருக்கிறார். சத்தியமாக முகம்மது இந்த சமுதாயத்தின் நபி, இறை துதராக வந்துள்ள முகம்மதை பற்றி அஞ்ச வேண்டாம். வழக்கமாக அவர் செய்து கொண்டிருந்ததை தொடர்ந்து செய்யட்டும் என கூறி ஹதிஜா ரெலியை அனுப்பி வைத்தார். ஹதிஜா ரெலி அன்னலாரிடம் வந்து வராக்கா சொன்ன அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்னலாரின் மீது மரியாதை அளித்து மதிப்பை உயர்த்தியுள்ளான் என்ற நற்செய்தியை கூறினார். வராக்கா அன்னலாரை சந்திக்க விரும்பியதையும் கூறிய ஹதிஜா ரெலி அவர்கள் அன்றே ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதன் பிறகு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌபாவை வலம் வர சென்ற போது வழியில் வரக்காவை சந்தித்தார்கள். வராக்கா ஹிரா குகை நிகழ்வுகளை பற்றி கேட்டார். அன்னலார் நடந்தவை அனைத்தையும் சொல்லி காட்டினார்கள். அன்னலார் மொழிந்ததை கேட்ட வராக்கா, எவன் வசம் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் இந்த சமுதாயத்தின் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த வானவரை உங்களிடமும் வந்துள்ளார். மக்களிடையே நீங்கள் நான் தான் நபி என பிரகடனப்படுத்துவீர்களாயின் உங்களை பொய்யர் என்று சாடுவார்கள். பல வகையிலும் உங்களை துன்புறுத்துவார்கள். வீட்டை விட்டு வெளியேற்றி போர் தொடுக்கவும் தயங்க மாட்டார்கள். அச்சமயம் நான் உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு உதவுவேன். நான் அப்போது உயிரோடு இருந்தால் நன்றாய் இருக்கும் என்றார். என்னை நாட்டை விட்டு வெளியேற்றுவார்களா என அன்னலார் கேட்டார்கள். நிச்சயமாக நடக்கும். கடந்த காலங்களில் எந்த ஒரு சமுதாயத்தில் நபி தோன்றினாலும் அவரை மக்கள் நாட்டை விட்டே வெளியேற்றியுள்ளார்கள். அந்நாள்களில் நான் உயிருடன் இருக்கும் பேர் பெற்றால் எத்தகைய உதவி செய்வேன் என்பதை இறைவனே அறிவான் என வராக்கா கூறினார். பின்னர் அவர் அன்னலாரின் அருகில் வந்து தலையை பிடித்து அன்புடன் முத்தம் கொடுத்தார். அப்போதே அன்னலார் பெரும் சிந்தனைக்கு ஆளானார்கள். நபித்துவம் என்ற சுமை தம் தோள் மீது சுமத்தப்பட்டுள்ளதே, அதன் முடிவு என்ன ஆகுமோ என பயந்தபடியே வீட்டிற்கு சென்றார்கள். மக்களை எப்படி அழைப்பது, அவர்களுக்கு நேர்வழியை எவ்வாறு காட்டுவது? மக்களோ வழிகட்டு திரிகிறார்கள், சத்தியத்தை புறக்கணிக்கிறார்கள், இறைவனை வெறுக்கிறார்கள், சிலைகளை வணங்குகிறார்கள், தீமைகளை கடைபிடிக்கிறார்கள், நன்மைகளை பின்தள்ளுகிறார்கள். பிறகு ஆச்சரியப்படத்தக்க செயல், அவர்கள் அசத்திய கருத்துக்களை கூறி பெருமை பேசி திரிகிறார்கள். அன்னலாரோ பலவிதமான சிந்தனைகள் அலைமோத இறைவனுடைய அறிவிப்பை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் வருவார் என எதிர்பார்த்தார்கள். ஹிரா குகையில் தாம் கண்ட வானவரை, வராக்கா மூசாவிடம் வந்த வானவர் என்று மொழிந்த வானவரை, தங்களிடம் வந்தது வானவர்தான் என ஹதிஜா ரெலி நம்பி சொன்ன வானவரை அன்னலார் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். ஆனால் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வரவில்லை. மனத்தில் பெரும் புயல் வீசியது. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? மக்களை எவ்வாறு அழைப்பேன்? செய்தியை வழங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் வரவில்லை? வானவர் ஏன் என்னை சந்திப்பதை விட்டுவிட்டார்? மறுபடியும் எந்த தூதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் கொண்டு வரவில்லை என அன்னலார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளிமயமான முகம் வாடிவிட்டது. மகிழ்ச்சி ததும்பிய உள்ளத்தில் துன்பம் சூழ்ந்தது. புன்னகை தவழ்ந்த ஹதிஜா ரெலியின் முகத்தில் கவலை ரேகைகள். இரவு பகலாக கவலைப்பட்டாலும் ஹதிஜா ரெலி பொறுமையுடன் அன்னலாருக்கு ஆறுதலும் தைரியமும் கூறினார்கள். அன்னலாருக்கு நிம்மதி ஏற்பட்டது. மறுபடியும் அன்னலார் ஹிரா குகைக்கு சென்று தங்கினார்கள். இரவு பகலாக இறைவனை வணங்கினார்கள். இறைவனை நோக்கி, இறைவா, என்னை நபியாக ஆக்கிய உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் என்னை கைவிட்டாய் என அன்னலார் கேட்டார்கள். குமுறிக் கொண்டிருந்த நெஞ்சுக்குள் நெருப்பின் ஜுவாலை. அன்னலாரின் உள்ளத்தோடு உடலும் எரிந்து கொண்டிருந்தது. வணக்கங்களை விட்டு தம்மை மறந்து குன்றுகளில் சுற்றுவார்கள். சில சமயம் மலையின் உச்சிக்கே செல்வார்கள். அப்போது உச்சியில் இருந்து கீழே விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என எண்ணுவார்கள். அத்தருணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆறுதல் மொழிவார்கள். முகம்மதே, உண்மையாகவே நீர் அல்லாஹ்வின் தூதர்தாம் என வானவர் கொன் மொழிய அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி அடைவார்கள்.
பிறகு திரும்பி வந்த சில நாள்களில் மறுபடியும் மலையின் மேல் ஏறி குதித்து விடலாமா என எண்ணத் தொடங்குவார்கள். அப்போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தோன்றி ஆறுதல் கூற அமைதி அடைவார்கள். இறை செய்தி வராத இவ்வாறான நிலையில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவற்ற அதிர்ச்சிக்குள்ளானார்கள். மனத்தில் முள் தைத்தது போன்ற வேதனை, உள்ளத்தில் பெரும் சுமை. இறைவன் என்னை கைவிட்டு விட்டானோ என்ற எண்ணம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் ஈட்டி முனையாக துளைத்தது. அப்போது ஒரு நாள் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். அன்னலாரை நோக்கி வானிலிருந்து குரல் ஒன்று கேட்டது. அன்னலார் தலையை தூக்கி பார்த்தார்கள். வான வீதியில் ஹிரா குகையில் அன்றொரு நாள் வருகை புரிந்த வானவர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரை கண்டவுடன் அன்னலாரின் உடம்பு முன்பு போல் நடுங்கியது. ஆனந்தம் கலந்த அந்த நடுக்கம் காற்றின் நிலையில் சலசலப்பது போல் இருந்தது. வானவரின் இந்த சந்திப்புக்கு பிறகு அன்னலாருக்கு முழு நிம்மதி கிடைத்தது. அதே மனோநிலையிலும் நடுக்கத்தோடும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என ஹதிஜார் அலியிடம் மொழிந்தார்கள். ஹதிஜார் அலி அவர்கள் போர்வையால் அன்னலாரை போர்த்தினார்கள். அப்போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை செய்தி கொண்டு வந்தார். போர்த்தி கொண்டு படுத்திருப்பவரை எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. மேலும் இறைவனின் மேன்மையை பிரகடனப்படுத்துவீராக. மேலும் ஆடைகளை தூய்மையாக்குவீராக. அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக. இறை செய்தி வந்த பிறகு மனதில் அமைதி ஏற்பட்டது. இதயத்தில் குளிர் தென்றல் வீசியது. அச்சம் அகன்றது. புத்துணர்ச்சி பூத்தது. வானவர்கோன் வந்து இறை செய்தி வழங்கியதை கேட்ட ஹதிஜார் அலி அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ரோஜா மலர் போல் அவர்களின் உள்ளம் மலர்ந்தது. அன்னலாரை போல் அன்னையாரும் இறை செய்தியை எதிர்பார்த்திருந்தார்கள். அச்செய்தி வந்ததை அறிந்து அன்னையாருக்கும் பெரும் நிம்மதி ஏற்பட்டது. இரண்டாவது இறை அறிவிப்புக்கு பின்னும் தொடர்ந்து இறை அறிவிப்புகள் வந்து கொண்டிருந்தன. வானவர்கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவ்வப்போது இறை செய்திகளை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். மீண்டும் இறைவனின் நாட்டப்படி சில நாட்களுக்கு பிறகு இறை செய்தி வருவது தடைப்பட்டது. அழைப்பு பணி ஆரம்பமாகி தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் இறை செய்தி வருவது தடைப்பட்டது. வலுவான எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்த இறை மறுப்பாளர்களுக்கு இது சாதகமாகிவிட்டது. அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். என்ன நபி இவர்? 200 நாள்கள் விண்ணுலக தொடர்பு இருந்ததாம். அப்போதெல்லாம் வானவர் ஜிப்ரீல் வேறு வந்து போனாராம். பின் அவர் வரவில்லையாம். இறை செய்தி கொண்டு வரவில்லையாம் என இறை மறுப்பாளர்கள் பேசிக் கொண்டார்கள். இறைவன் என் மீது கொண்ட கோபத்தால் தானோ இறை செய்தி வருவது தடைப்பட்டு விட்டது என எண்ணிய அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் மனச்சோர்வு அடைந்தார்கள். இதைவிட இறை மறுப்பாளர்களின் கிண்டல் பேச்சுக்கள் அன்னலார் மனத்தில் அம்பாய் தைத்தன. சஞ்சலமுற்ற அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சம் நிறைய மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை செய்தியோடு வந்தார்கள். முற்பகலின் ஒளியின் மீது சத்தியமாக, மறைத்துக் கொள்ளும் இருண்ட இரவின் மீதும் சத்தியமாக, நபியே, உமதிறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. உமது பிந்திய நிலைமை முந்தைய நிலைமையுட நிச்சயமாக உமக்கு மிக்க மேலானதாக இருக்கிறது. உமதிறைவன் பின்னும் பின்னும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான். அவைகளை கொண்டு நீர் திருப்தி அடைவீர். அனாதையாக உம்மை கண்ட அவன் உமக்கு தங்கும் இடமளித்து ஆதரிக்கவில்லையா? திகைத்து தயங்கியவராக உம்மை கண்ட அவன் நேரான வழியில் உம்மை செலுத்தினான். முறைப்பட்டவராக உம்மை கண்ட அவன் உம்மை தனவந்தராக்கி வைத்தான் அல்லவா? ஆகவே இவைகளுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நீர் அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்பவனை வெறுட்டாதீர். உம்மீது புரிந்துள்ள உமதிறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பீராக. என்ன அன்பு, என்ன ஆறுதல்! அன்பும் ஆறுதலும் கலந்து வந்த வசனம் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதிப்படுத்தியது. இறைவன் தம்மேல் கோபமுற்றுள்ளானோ என அன்னலார் எண்ணியதற்கு மாற்றமாக அவன் அன்பை சொரிந்தான். அருட்படைகள் அனைத்தையும் அள்ளி வழங்கினான். பிறகு தொடர்ந்து இறை செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அன்னலாரிடம் வரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை வசனங்களை ஓதி காட்டுவார்கள். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிவிப்பார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்கா மலையடிவாரத்தில் இருந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒழு எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை செய்து காட்டினார். அவ்வாறே ஒழு செய்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டியபடி தொழுதார்கள். ஒழு செய்து சுத்தம் செய்வதையும்
தொழுவதையும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜார் அலிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவ்வாறே ஒளி செய்த அன்னையார் அன்னலார் முன்னிற்க பின்னின்று தொழுதார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.